கன்னியாராசிக்கு திருக்கொல்லிக்காடு, பொங்கு சனீஸ்வரர். திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர். 100 கிராம் பசு நெய், 100 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம், இல்லை 1 கிலோ பசு நெய், 1 கிலோ நல்லெண்ணெய், உங்கள் வசதி கொடுத்து கோயிலில் வச்சு எடுத்தால் போதும். அந்த விபூதி குங்குமம் வயிற்றுலையும் தடவிக்கணுமா. எப்பவுமே வயிறில் விபூதி தடவுறது நல்லதான், தொப்பு இல்லை. பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தெல்லாம் நீக்கிடும். குங்குமத்தை தடவாதீங்க, ஷர்ட்டு கிட்டலாம் உங்கள் கலர் ஆகிடும். நல்ல விபூதி வாங்கி பண்ணுங்க. அதில் ஏதாவது கலப்படம் பண்ணிட்டு என்ன திட்டாதீங்க. எல்லாம் கலப்படம், எங்கும் கலப்படும். செல்வி, நான் என்ன பண்ண முடியும்? வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, சத்துரு நாசம் ஆகுறது, எதிரிகள் ஒன்று சிதறி ஓடுவது, இல்லை எதிரிகள் சமாதானம் செய்து கொள்வது, தொழில் மாற்றம் ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படுவது, கடல் கடந்த அனுகூலம், கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம் பெரிய அளவு டெவலப் ஆகிறது, ஏற்றங்கள் ஏற்படுவது, லாபங்கள் ஏற்படுவது, அசையமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவது, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் தீர்வது, செல்வாக்கு கைகூடுவது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது, லாபம் அனுகூலம் ஏற்படுவது, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், அரசு துறை, அரசியல்வாதிகள் அனுகூலம் காணப்பட்டால் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்வது. கன்னி, கணவன் மனைவிக்குள்ளான சாதாரண சண்டை பெரிய சண்டையாகிவிடும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு உங்களை எப்படா குடும்பத்தை கெடுக்கலான்னு பார்ப்பாரு. தவறான பழக்கம், தவறான நண்பர்கள், தவறான உறவுகளை கொடுப்பாரு. நம்பி இருக்கிறத மோசம் போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டைவர்ஸ் கீவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறவங்களாம் குடும்பத்தோடு இருப்பான். நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பெண்கள் கொஞ்சம், கன்னியாராசி பெண்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் போதும். தனம் கிடைக்கும், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும், பணவரவு ஏற்படும், பொருள் சேர்க்கை ஏற்படும், வீடு நிலம் வாசல் கீசல் எல்லாம் அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப கிடைக்கும். புரியுதுங்களா? ஹெல்த்தில் அலர்ஜி நீங்கள் தான் பார்த்துக்கணும். விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இதெல்லாம் பிரச்சனை பண்ணும். சுவாச கோளாறு வருமா, ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும்.